பொதுவா நம்ம எல்லார்கிட்டயும் பேசும்போது, என்ன ஒரு விஷயத்த பேசினாலும் அத டேலண்டா பேசினா தான் கொஞ்ச நேரம் கேட்பாங்க. அப்படி டேலண்டா பேசக்கூடிய ஒரு நபர் இருக்காங்க. 12 ராசிகள்லயே நல்ல டேலண்டா அருமையா பேசக்கூடியவங்க. கன்டென்ட்டே இல்லனாலும் 1 மணி நேரம் பேசுவாங்க. அப்படி ஒரு பேச்சு உடையவங்க அப்படின்னு சொல்லும்போது, மிதுன ராசி என்பவர்கள சொல்லலாம். நல்ல பேச்சாற்றல் உடையவங்களா இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல்ல மீடியாவ பத்தி பேசும்போது, நெறைய சமூக ஆர்வலர்கள்லாம் நெறைய பேர் பேசுவாங்க. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா, இப்ப சொசைட்டி பத்தி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சமுதாயத்தின் மீது ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர்கள் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் நல்ல பேச்சாற்றலுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்களா தான் இருப்பாங்க. நல்ல அறிவா பேசுவாங்க. நல்ல ஒரு அனுபவஸ்தர்களாக பேசுவாங்க. நெறைய விஷயங்கள கத்து வச்சிருப்பாங்க. ஒரு மனிதருக்கு ஒரு விஷயம் தான் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பெரும்பாலும் மிதுன ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் அரசியலை பத்தி பேசினாலும் 1 மணி நேரம் பேசுவாங்க. வீட்டை பத்தி பேசினாலும், குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசினாலும் 1 மணி நேரம் பேசுவாங்க. ஆன்மீகத்தை பத்தி பேசினாலும் மணிக்கணக்கா பேசுவாங்க. தொழிலை பத்தி பேசினாலும், எந்த தொழிலை பத்தி பேசினாலும் நல்லா பேசக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் கத்து வைத்திருப்பாங்க. நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. ஏன்னா இங்க வந்து புதனுடைய ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா? அதனால மிதுன ராசி என்பவர்கள் நல்ல அறிவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரியாவது வாங்கியிருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க போய் வாழ்க்கை துணையை இவங்களா தேர்ந்தெடுப்பாங்க. பெரும்பாலும் காதல் திருமணம் செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக அந்த மிதுன ராசிக்கு இருக்கு. நீங்கள் எந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் தெரிவிங்க. பெரும்பாலும் மிதுன ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா காதலில் வயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த ஆவணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, ஆவணி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இவங்களை சந்திக்க இருக்காங்க, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை சந்திக்க இருக்காங்க, நிதி நிலைமை எப்படி இருக்க போது, பெரும்பாலும் மிதுன ராசிக்கு எந்த உறவு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். மிதுன ராசிக்கு ஏற்ற தொழில் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணுங்கள். மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு, அதாவது தன்னுடைய சொந்த ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். திங்கட்கிழமை காலையில் 7:50 மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த பயிற்சியானது நடைபெற இருக்குது. சிம்ம ராசியில் செல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். அந்த வகையில் பார்க்கும்போது, ஏன்னா சொந்த ராசியில் பயணிக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மிதுன ராசிக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த ராசியில் செல்லும்போது பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சக்தி அதிகமாகும். இங்கே தைரியக்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சக்தி அதிகமாகும் போது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை நல்ல ஒரு தைரியசாலிகளாகவும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை உடையவங்களாகவும் இந்த ஆவணி மாதத்தில் வளர்கிறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். செல்வாக்கு அதிகமாகும். பொதுவாக சோசியல்லையே மீடியாக்கள்லேயே பார்த்திங்கன்னா சமுதாயத்திலேயே நல்ல ஒரு செல்வாக்கு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பொதுவாகவே எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒவ்வொருவருடைய ராசிக்கும் பார்க்கும்போது மிதுன ராசிக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உள்ள நாட்களாக தான் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நவகிரகங்களுடைய அரசன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த ராசியில் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமரக்கூடிய மாதம் தான் இந்த ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சூரிய பகவான் ஒருவருக்கு தன்னம்பிக்கையும் படைப்பாற்றலையும் தரக்கூடியவர், ஆளுமை திறனை அதிகப்படுத்தக்கூடியவர், சுய திறமையை அதிகப்படுத்தக்கூடியவர், வெளிப்படுத்தும் திறனை கொண்டுட்டு வரக்கூடியவர். இப்படி எல்லா திறனையும்
கொண்டுட்டு வரக்கூடியவர் தான் சூரிய பகவான். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆவார். அப்படி ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சி ஆகும்போது இந்த காலகட்டம் ஆவணி மாதத்தில் தன்னுடைய சொந்த ராசியில் பயிற்சி ஆகும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஆற்றலை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படுறத கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். ஏன்னா சூரியன் தன்னுடைய சொந்த ராசியில் இருக்கும்போது கோபம் அதிகமாக வரும். அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கடக ராசியில் இருக்கும்போது ஓரளவுக்கு சாந்தமாக தான் இருப்பீங்க. ஆனால் தன்னுடைய சொந்த ராசியில் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் போது கொஞ்சம் ஆக்ரோஷம், கோபம் இந்த மாதிரிலாம் வரும். கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அணுகிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எந்த ராசிக்காரங்க கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்குன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா பொதுவாகவே மேசராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சரி, அவங்கள பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெற்றிக்கான வழிகள் எல்லாமே உங்களுடைய கண்ணில் தென்படும். முன்னேற்றத்தோட அடையாளமாக தான் இந்த காலகட்டத்தில் உங்களை பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். மாத முற்பகுதியில் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தருவார் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் கொஞ்சம் செலவுகளை அதிகரிப்பார். அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். ஜென்ம ராசிக்குள்ளே செவ்வாய் இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே நேரத்தில் நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஞான மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய சகாய ஸ்தானாதிபதி எடுக்கிற வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்கு கொடுப்பார். எந்த ஒரு வேலை இழுபறியாக இருந்ததோ அந்த வேலையை கையில் எடுத்து கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். குடும்பத்துக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியாகும். ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா முழுவதுமே இந்த காலகட்டத்தில் ஜீவஸ்தானாதிபதி என்று இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் வக்கரகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவான் ஜீவஸ்தானத்தில் வந்து அமர்ந்து சின்ன சின்ன இடைஞ்சல்களையும் செலவுகளையும் தேவையில்லாத விரயங்களையும் உண்டு பண்ணிகிட்டு இருந்தார். அவர் வந்து வக்கரகமாக இருக்கும்போது நீ தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க, ஒரு ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கரக காலத்தில் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்குது. வேலையில் எதெல்லாம் நெருக்கடியாக இருந்ததோ அந்த நெருக்கடி எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். தொழிலில் ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வருமானத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். சகாய ஸ்தானாதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தை இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து போங்க. வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய் இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திடீர்னு வருவான் ஒரு நண்பன், வாப்பா எனக்கு ஒரு ஜாமீன் மட்டும் போட்டுடுப்போம் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் உடனே போய் நண்பன் கேட்குறானே அவனுக்கு பேச்சை தட்ட முடியாது அப்படின்னு போய் ஜாமீன் போட்டு வந்துடுவீங்க. அவங்க பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நீங்கள் யாருக்காக ஜாமீன் போட்டீங்கன்னா அவன் எங்கே போனானே தெரியாது. ஆனால் நீங்கள் போய் அந்த கடனை கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தா தான் நான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் செயல்பட்டு நடக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்னீஸ்வரரை வழிபடுங்க. தினமுமே காலையில் எழுந்திரிச்சு சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உறுதியோடு போராடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். யோகக்காரகன் ராகு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் பயணம் போவீங்க. அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். ராசிநாதன் புதன் சாதகமாக இருக்கிறதுனால மனதில் இருக்கக்கூடிய அந்த சுமை பிரச்சனை இதையெல்லாம் இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு நபர் கிடைப்பார். மனதில் இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் அவங்ககிட்ட இறக்கி வச்சுருவீங்க. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த ஒரு நேர்த்தி கடனை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்செடுத்து வரும் குரு பகவான்
அஸ்தமமாகி இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையிலையுமே கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சியெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய நபர்கள்லாம் வாங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வாங்க முதலீடு போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்க வேண்டாம். பேச்சில் நிதானமாக இருக்கட்டும். யாருக்கும் இந்த காலகட்டத்தில் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நானாச்சு நான் பொறுப்பு அப்படின்னு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. குறிப்பாக மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தவறான நண்பரை கூட்டு சேர்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். படிப்பில் நல்லா முன்னேறணும் அப்படின்னா இந்த நண்பர்களை விட்டுட்டு கொஞ்சம் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கூட ரொம்ப மிங்கிளாகி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா அவர்கிட்ட கேட்டு டிஸ்கஷன் பண்ணி அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை தவறான பாதையில் அழைக்கிறதுக்கான சாத்தியக்கூறலாம் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். தன புத்திக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசியில் 2ஆம் இடத்துல உச்சமாகி இருக்கிறார். அஸ்தமனமாக அடைந்திருக்கக்கூடிய குரு பகவான் கடந்த மாதத்தை போலவே இந்த மாதத்துலேயும் யோக பலனை வழங்குவார். இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படலை அப்படின்னா பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. எதிர்பாராமல் திடீர்னு வருமானம் கிடைக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில உறவுகளால் செலவுகளும் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். வேலையில் எதிர்பாராமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் நிர்வாக மேலதிகாரியால் ஏதாவது இடைஞ்சல்கள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. வேலையை விட்டு நின்றலாமா அப்படிங்கிற ஒரு மனம் கூட இந்த காலகட்டத்தில் வரலாம். சொந்தத்தை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் வரும். கடன் வாங்கியாவது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்று எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் லக்ன பலன்களையும் தசாபதிகளையும் வைத்து கணிக்கும் போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும். மனைவிக்கிட்டேயே கணவன்கிட்டேயே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தம்பதிகள்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி பூ மாலை சாட்டி வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையில் ஒரு 6 தீபம் போட்டு அந்த சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிதுனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.